நம்ம கிட்ட இருந்து ரொம்ப வாங்கிட்டாங்கல்ல காசு. மொத்த 2400. உசுர வெறுத்து கரண்ட் பெட்டியில கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன். அலாட்டு ஆறுமுகம், இருட்டுல உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதா. தைரியமாறா. யாருக்கிட்ட ரவுண்ட் அப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் ஒருத்தர். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கரூர் கம்பெனி ஓனர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம செந்தில் பாலாஜி ஐயா தான். எங்க போயிட்டாருங்க? இன்னும் காணும் தமிழ்நாட்டுல. எங்க போனாரு மனுஷன்? எடுத்தா பாரு ஒரு ஓட்டானா ஓடிட்டாரு. நேத்துக்கு விஜய் சார் சொல்லியிருப்பாரு, அந்த வீடியோ பிளே பண்ற பாருங்களேன். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. கம்பெனியோட ஓனரு எங்க ஓடிக்கிட்டு இருக்காருன்னு அந்த மனுஷனுக்கே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கயா இருக்காங்க? எங்க சார் இருக்கீங்க நீங்க? உங்க மேல தப்பு இல்லைன்னா நீதிமன்றத்துல நீங்க ஆஜராயிருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி பயந்து ஒளியணும்? இல்லையா மக்களே, எதுக்கு பயந்து ஒளியணும்? என் மேல எந்த தப்பும் இல்லை. அப்ப விசாரணைக்கு தானே அழைக்கிறாங்க, போய் விசாரணைக்கு அட்டன் பண்ணலாம். நான் நிரபராதி, அப்போ நான் விசாரணைக்கு வரலாம். அப்போ இவர் ஒளியறத பார்த்தப்போ அவர் தப்பு பண்ணியிருக்காருல்ல. பேரம் பேசியிருக்காங்க தானே, குதிரை பேரம். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவங்க வந்துட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க, கரூர் விவகாரத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம தமிழ்நாட்டுக்கே தெரியும். கரூர் விவகாரத்துல என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த ஸ்பாட்ல டிவிகே மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டாங்க. தொண்டர்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக அங்க இருந்த தொண்டர்களை வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டாங்க. அங்க இருந்த ஸ்போர்ட் அதோட மட்டும் அவங்க நிக்கல. யாரு? நம்ம இப்ப சிஎம்மா இருக்கிறவங்க விஜய் சாரையும் அன்னைக்கு அடிச்சு வரட்டினா, போங்க 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 போங்க, நீங்க நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவரையும் போலீஸ் சைட்லயும் ப்ரெஷர் கொடுத்து அவரையும் அனுப்பிட்டாங்க. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, நான் போய் பாக்குறேன் அலோவ் பண்ணல, போங்க போங்க நீங்க இருந்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல அந்த விஷயம் நடக்குது 8 மணிக்கு நடக்குதுன்னா 8:05 கேமராவோட ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் இருக்காரு. யாரு? 10 ரூபா பாலாஜி. அவருக்கு எப்படி நியூஸ் போச்சு? அப்ப என்ன இந்த இன்சிடென்ட் நடக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கா? அதான் டக்குன்னு கேமராவோட எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டாரா? அவர் மட்டும் வரலைங்க, அமைச்சர் அன்பில் மகேஷ் அவங்களும் வந்திருந்தாங்க உடனே ஸ்பாட்டுக்கு. அண்ட் நைட்டு 12 மணிக்கு யார் வரா? சார்ட்டர்டு ஃபிளைட் புக் பண்ணி நம்ம சிஎம். எந்த சிஎம்? முன்னாள் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவங்க நைட்டு 12 மணிக்கு சார்ட்டர்டு ஃபிளைட் புக் பண்ணி வராங்க. எப்படி அவங்களுக்கு ½ அன் ஹவர்ல சார்ட்டர்டு ஃபிளைட் புக்கிங் எல்லாம் கிடைச்சிருக்கு? வித்தின் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு எப்படி சார்ட்டர்டு ஃபிளைட் எல்லாம் கிடைச்சிருக்கு? புக் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு பிளான்டா இதை பண்ணியிருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் சாரு செந்தில் பாலாஜிக்கு ஒரு செருப்படி வேணும் ஒரு கேள்வி கேட்டிருக்க ஒரு தருணம். கேட்டு பாருங்க மக்கள். இவ்வளவு பேசுற செந்தில் பாலாஜி ஈடி வந்தப்ப கட்டில் கடையில போய் அழுதவர் தானே. கட்டில் கடையில போய் கடையில இருக்கிற கட்டில் காலை பிடிச்சிட்டு என்னை விட்டுருங்கன்னு அழுது கதறினவர் தானே. இதே இப்போ அரசு ஆஸ்பத்திரி போய் கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னு அழுது கதறினவர் தானே. ஏன் ஈடி வந்தா போய் பேசணும் தானே? கொள்ளையடிக்க தெரியுது, ஊரே கொள்ளையடிக்க தெரியுது, கொள்ளையடிச்சு கேஸ் வாங்க தெரியுது, ஊரை கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் பணம் வாங்க தெரியுது. ஆனா ஈடி வந்து தூக்குனா கட்டில் கடையில போய் தானே ஒளிஞ்சுக்கிட்டு அழுதாரு. அன்னைக்கு எல்லாரும் கேமரால பார்த்தோம்ல. இதே செந்தில் பாலாஜி தானே. இதே செந்தில் பாலாஜி தானே 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அதே இதில் பேண்ட்லாம் ஈரமாக்கி கொண்டு வந்தது யாரு? இந்த செந்தில் பாலாஜிக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த செந்தில் பாலாஜி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இன்னைக்கு இந்த விவகாரத்தில் இந்த குதிரை பேர விவகாரத்தில் எங்களுடைய எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ண அவர் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் 50 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பிடிபட்டிருக்கு. அதற்கு பதில் சொல்லி ஆகணும். அண்ட் அவர் ஒண்ணு கேட்கிறாரு, நைட்டு 12 மணிக்கு சிஎம் சாரும் வந்துட்டாரு மு.க. ஸ்டாலின் அவங்க. அவரும் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எது டிவிகே சைடு அவங்க சைடு தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க.
நெக்ஸ்ட் அத்தனை 41 பாடிஸையும் நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே அடக்கவும் பண்ணிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுத்தினாங்க? எதுக்கு அவசரப்படுத்தினாங்க? அதுவும் அவ்வளவு 41 பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு அங்க ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் டாக்டர்ஸாக்கு அவைலபிளா இருக்கணும். அப்ப அவ்வளவு டாக்டர்ஸ் அந்த நைட்டு வந்தாங்களா? அங்க எல்லாம் ஒரு மர்மமான ஒரு விஷயமா இருக்கு இந்த கரூர் விஷயம். இல்லையா மக்களே, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 41 பாடிஸையும் நீ போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு பாடிக்கு ஒரு 1.5 hours ஆகும். ஆனா நீ 41 பாடிஸையும் ஒரு 40 டாக்டர்ஸை வச்சு நைட்டு பண்ணியிருக்கேன். அப்ப நைட்டு நீ டாக்டர்ஸை வர வச்சிருக்கல, வெளியில இருந்து வர வச்சுதானே நீ பண்ணியிருக்க. அதுவும் அவங்கள உடனே அடக்கவும் பண்ண வச்சிருக்காங்க, ப்ரெஷர் கொடுத்து பாடிஸை. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடிஸை அஸ் யூஷுவல் ரொம்ப நேரம் வச்சிருக்க மாட்டாங்க, உடனே அடக்கவும் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த டைம் இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த அந்த டைம்ல ஆதாரங்களை எல்லாம் இந்த காவல்துறையை வச்சு அழிச்சிருக்காங்க டிஎம்கே மெம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, அமைச்சர் நிர்மல்குமார் சார் சொல்றாரு. கேட்டு பாருங்க மக்களே. எல்லாத்துக்கும் பதில் வேணும்ல. நீங்க உடனே எல்லாருடைய உடலையும் அடக்கம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எல்லாருக்கும் நைட்டா நீங்க வந்து உடனே 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும் சொல்றாங்க. 1.5 மணி நேரம்னா நீங்க இப்போ அங்க இருக்கிற 40 பேருடைய போஸ்ட்மார்ட்டத்தையும் பண்றதுக்கு நீங்க எத்தனை டாக்டர் வேணும்? குறைஞ்சபட்சம் 30 டாக்டர்கள். உடனே 30 டாக்டர்கள் எங்கிருந்து வர வைக்கப்பட்டாங்க? 30-40 டாக்டர் எங்கிருந்து வர வைக்கப்பட்டாங்க? அனைத்து கேள்விகளுக்கும் எல்லாருக்கும் கேள்விகளுக்கும் பதில் தேவை. ஏன்னா அதுக்கான பதில் அப்ப இருந்த ஆட்சி, அவங்க இருந்த அனைத்து காவல்துறை அனைத்தையும் வச்சு அப்ப இருந்த ஒரு டீமே வச்சு இவர்கள் நிறைய ஆதாரங்களை அளித்தார்கள். இதற்கு செந்தில் பாலாஜி கூட இருந்தார். எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு பேர் அவர் கேட்கிறாரு, ஊரையே கொள்ளையடிக்க தெரியுது, அப்போ ஏன் ஈடி வந்தப்போ வந்து பேச வேண்டியதானே வாயை திறந்து? அப்போ போய் இருந்துட்டு கட்டில காலை பிடிச்சுக்கிட்டு கழுதுகிட்டு இருந்தாரு இல்லைங்களா? ஈடி வந்தப்போ மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? நெஞ்சு பதக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன மனுஷன் பண்ணாரு? நீங்க பார்த்து பாருங்க அந்த ஆக்டிங்க. வேற லெவல் ஆக்டிங் இல்ல மக்களே, சூப்பரா நடிச்சிருக்காரு. அண்ட் அவருக்கு பைபாஸ் சர்ஜரியும் பண்ணாங்க அந்த இடி ரைடுல. என்னெல்லாமோ பண்ணாரு. அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அரெஸ்ட் பண்ணாங்க. மனுஷனை விடல இடி. அமைச்சர் நிர்மல்குமார் சார் சொல்றாரு, பேண்ட்ல ஈரம் ஆக்கிட்டு வந்துட்டாராமா இடி ரைட்ல. ஐய, அந்த அளவுக்கு பயந்தாங்கோலியாவா இருந்துட்டாரு ஈடி ரைட்ல. சோ அதனாலதான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்காரோ? ஒருத்தர் சிங்கப்பூர்ல போய் அட்டெண்டன்ஸ் போட்டுட்டாரு ஹாஸ்பிட்டல்ல. 10 days கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு. அவர் வருவாரா மாட்டாரா அது பார்க்கல நமக்கு அப்புறமேட்டு. இவருக்கு ரொம்ப பயம் போல செந்தில் பாலாஜி சாருக்கு. செந்தில் பாலாஜி சாரை மட்டும் சொல்லல, டிஎம்கேல எல்லா மினிஸ்டர்ஸுக்குமே ரொம்ப பயங்க. ஈடியோ பார்த்தாலும் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தாலும். ஒருத்தர் ஈடியோ பார்த்து யூரின் பாஸ் பண்ணிட்டாரு, இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்து ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டு எங்கேயோ இருந்துகிட்டு ட்விட்டர்ல ட்விட்டு போட்டுறாரு. ஆனா யார் அவர் ட்விட் எல்லாம் போடலாம், யாரையோ வச்சு அவர் ட்விட் போட்டுட்டு இருக்காரு. தன்னோட சைடு எந்த தப்பும் இல்லைன்னா விசாரணைக்காக வந்து ஆஜராகலாம். இது தான் சைடு மிஸ்டேக்கையும் வச்சுக்கிட்டு இப்படி ஓடி ஒளிஞ்சு என்ன பிரயோஜனம் சார்? நீங்க என்ன பிரயோஜனம் இருக்குதுல? இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு உங்க மேல தப்பு இருக்குன்னு, நீங்க பேரம் பேசி இருக்கீங்கன்னு. இதுல இருந்து நீங்க ஒளிச்சு போயிருந்து எந்த பிரச்சனை இருக்கு? சிங்கப்பூர்ல போயிருக்கிறவரையும் பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆமா, இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு நிறைய பார்ட்டி ஃபண்டு.
பார்ட்டி ஃபண்ட் மட்டும் இல்ல, ரோடு போட்டேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஐயோ ஐயோ, டிஎம்கே மினிஸ்டர்ஸ் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப வாங்கிட்டாங்கல்ல காசு. மொத்த 2400. உசுர வெறுத்து கரண்ட் பெட்டியில கை வச்சதுக்கு நல்ல கலெக்ஷன். டே அலாட்டு ஆறுமுகம், இருட்டுல உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா. தைரியமாடுறா தைரியமாடுறா தைரியமாடுறா. யாருக்கிட்ட ரவுண்ட் அப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா. ஹோட்டலுக்குள்ள வந்தோன்னா வேணாம்னே வேற இடம் பாருங்கன்னா போயிருப்போம். அதை விட்டு செக்கப் என்கிட்ட. ஊழல் 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 அத்தனையும் ஊழல் பண்ணியிருக்கானுங்க. அதனாலதான் இப்போ ஒழிச்சு போயிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்கானுங்க. அதனாலதான் இப்போ ஒழிச்சு கிடக்குறானுங்க, ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. மக்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஓடிக்கொண்டிருக்கிற செந்தில் பாலாஜி சாரை பத்தியும் சிங்கப்பூர்ல அட்மிட் ஆயிருக்காருல அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய்.